வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக்? கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கும் காம்படிஷன்? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மூச்சுக்கு 300 தடவை அண்ணாமலையுடைய பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றதை பார்க்க முடியுது. அதிமுகவுடைய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளருடைய பேரை குறிப்பிட்டு கூட எதுவும் பேசல. அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்டு தான் அண்ணாமலை நீங்கள் டேட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க, கோயம்புத்தூருடைய வளர்ச்சி குறித்து நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது டிபேட்டை நடத்தலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்செல்லாம் விடுறாரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். இந்த பக்கத்து அதே மேடையில் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அதிமுக இடையே தாங்க போட்டி, பாஜகலாம் வெறும் 4% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி, அப்படிப்பட்ட பாஜகவோட எங்களுக்கு போட்டியா? நெவர். திமுகவா இல்ல அதிமுகவா அப்படிங்கறதான் போட்டி அப்படின்னு எஸ்பி வேலுமணி குறிப்பிடுறாரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுகவா திமுகவா அப்படிங்கறதான் காம்படிஷன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் காம்படிஷன் அப்படின்னா ஏன் சம்பந்தமே இல்லாம அண்ணாமலை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதான் புரியல. கரூருடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி இருக்காங்க பார்த்தீங்களா, மறுபடியும் அவங்களுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, அண்ணாமலையுடைய சொந்த ஊர் அரவக்குறிச்சி உங்களுடைய இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது. அதிமுகவுடைய வேட்பாளர் தங்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு ஹிந்தி இது மாதிரியான லாங்குவேஜஸ்ல என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச் எல்லாம் வைரலாக ஷேர் ஆகுது. கரூர் சார்பாக, கரூரில் பாஜக சார்பாகவும் வேட்பாளர் களமிறங்கப்பட்டிருக்காரு. எப்படி ஜெயிப்பீங்க, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. கேள்வி அதிமுகவுடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் குறித்து கேள்வி கேட்கப்படுது. ஜோதிமணி அவர்கள் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா நேரா அண்ணாமலை அவர்களை பத்தி தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, போன வாட்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அண்ணாமலை. இந்த வாட்டியும் அவருடைய சொந்த மாவட்டம் கரூரில் தானே போட்டிட்டு இருக்கணும். கரூரில் போட்டிட்டா அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஓடி போயிருக்காரு, அங்கேயும் அவர் தோல்வி அடைவார் அப்படின்னு ஜோதிமணி குறிப்பிடுறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொந்த ஊர்லேயே ஓடாத குதிரை வெளியூருக்கு போய் எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா அப்புறம் எதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் போட்டிடுறாரு, கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில் எதுக்கு போட்டிடுறாரு, அவருடைய சொந்த ஊரில் போட்டியிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு செக்கை வைக்கிறாங்க. பாஜகவினர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பிஜேபிக்கு ஓட் ஷேர் வெறும் 4% அப்படின்னு சொல்றீங்க, அண்ணாமலையெல்லாம் பெரிய ஆளே கிடையாது எங்களுக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக 24 மணி நேரமும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதான் பாஜகவினர் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணாமலை அப்படின்னு பாஜக மேலிடம் அறிவிக்கிறாங்க. உடனே ஏன் அதிமுக வேட்பாளர் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டாரு. திமுக வேட்பாளரை பார்த்து ஐ ஆம் வெயிட்டிங் போட்டிருக்க வேண்டியதானே. அப்ப களம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையா திராவிட கட்சிகளா அப்படிங்கறதான் இப்ப களமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஒரு வசனம் பேசியிருந்தாரு. என்ன தெரியுமா, செந்தமிழ்ல பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படின்னாலும் நான் செந்தமிழ்ல பேசுவேன், இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் பேசுவேன், ஹிந்தியில் பேசுகிறதா இருந்தாலும் ஹிந்தியில் பேசுவேன், இல்லை தெலுங்கில் தான் பேசுகிறதா இருந்தாலும் தெலுங்கில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மொழிகளில் பேசி காமிச்சிருக்காரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். இன்னொரு பக்கம் கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுகவுடைய வேட்பாளரும் இதே ஒரு டேர்மை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரும் ஆங்கிலத்தில் பேசி கட்டியிருக்காரு, ஹிந்தியில் பேசி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ உங்களுக்கெல்லாம் ஹிந்தி ஆங்கிலம் தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளை நீங்கள் கற்று வச்சிருக்கீங்க. ஆனால் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஏழை வீட்டு குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை வழங்கலை. இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எல்லா லாங்குவேஜஸையும் கற்றுக்கிறீங்களே அப்படிங்கிறதான் நார்மலாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த கட்சியையும் விமர்சனம் செய்ய போகிறது கிடையாது, எந்த வேட்பாளர் குறித்து நான் பேச போகிறது கிடையாது, ஒரே ஒரு விஷயத்தை தான் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட முன்வைக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் மாடனா நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அறிவாளி பொதுமக்கள், அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா 2024 to 2029 மறுபடியும் பாஜக ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்தல் முடிவுகளில் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது உறுதி. அப்படிப்பட்ட எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு வாய்ப்பளிப்பீங்க? கோயம்புத்தூரில்
நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி வேணும் அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பட்டனை தட்டினா போதும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. நான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் டைரக்ட் ஹாட்லைனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட உண்மைதாங்க. அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடலை, கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, எங்கேயுமே போட்டியிடலை, நான் 39 தொகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனால் மோடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏன் அப்படின்னா போட்டியிட்டு ஜெயிச்ச பிறகு 2 வருஷம் டைம் இருக்குது. அந்த 2 வருஷத்துக்குள்ள கோயம்புத்தூரில் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம். ஓகே, பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் வளர்ச்சி திட்டங்கள் வருது அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் அண்ணாமலையை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட வச்சிருக்காரு மோடி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அண்ணாமலைக்கு ஓட்டு போகிறது கிட்டத்தட்ட மோடிக்கு ஓட்டு போகிற மாதிரி தான். மோடி அவர்களுடைய தொகுதி எது? வாரணாசி. அந்த வாரணாசி மாதிரி தான் மோடிக்கு கோயம்புத்தூரும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக கணிக்க முடியுது. அப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இது பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அண்ணாமலையுடைய வெற்றி உறுதியாயிரும். அதனால தான் அந்த தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜகவுக்காக, அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு வாக்குறுதியை அண்ணாமலை கொடுத்துருக்காரு. என்ன வாக்குறுதி தெரியுமா? கண்டிப்பாக கோயம்புத்தூரில் என்சிபியுடைய ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிரான்ச்சை கோயம்புத்தூரில் கொண்டு வருவேன், இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள், காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள் போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது. போதைப் பொருள் கட்டுப்பாடு, போதைப் பொருள்களை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக இந்த ஸ்டெப்பை நான் எடுக்க போகிறேன். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய பிரான்ச்சை கோயம்புத்தூரில் கொண்டு வர போகிறேன், இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக வெல்கம் பண்ண வேண்டிய, வரவேற்கக்கூடிய வாக்குறுதியாக இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அத்தியாவசியமான, தமிழகத்துக்கு அத்தியாவசியமான ஒரு வாக்குறுதி இது அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.